எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பழமையின் பெருமைன்ற டாப்பிக்கில் கல்லாப்பெட்டியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கல்லாப்பெட்டி வந்து அந்த காலத்தில் எல்லா கடைகள்லையுமே இருக்கும். கடைகளில் மெயினாக எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா, கேஷ் வாங்கி அதில் வந்து சேஃபாக பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் நம்ம பேங்க்கெல்லாம் இருக்குது. அப்போது அந்த காலத்தில் பேங்க்கெல்லாம் கிடையாதுன்றதுனால எப்போவுமே இந்த கல்லாப்பெட்டி கடைகளில் கண்டிப்பாக இருக்கும். நான் வச்சுருக்க கல்லாப்பெட்டி எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். என்னோடய கல்லாப்பெட்டியை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த குட்டி பட்டன் மாதிரி இருக்குதா, அது என்னென்னு நானும் ரொம்ப நாளாக ஜூம் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபோன் லைட் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அதில் வந்து லக்ஷ்மி சாமியோட சிம்பிள் குட்டியாக ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் இந்த கல்லாப்பெட்டியில் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஒரு நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சேன், இங்கே ஒரு சேஃப்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு. நான் வச்சுருக்க இந்த கல்லாப்பெட்டியோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது ரொம்ப வருஷம் ஆனதுனால அதோட பூட்டு வந்து சரியாக இதுக்கு லாக் ஆகலை. அப்புறம் நாங்கள் இந்த பாக்ஸை சரி பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் கேட்டால், கம்ப்ளீட்டாக அந்த பூட்டு இருக்க இடத்த எடுத்துகிட்டு வேறு ஒரு உட்டு போட்டு தான் செய்யணும்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பாக்ஸ் வாங்கினவங்ககிட்டயே சைடில் அந்த பெட்டி பிடிக்கிறதுக்கு சைடில் அந்த ஹேண்டிலும் கீழே அந்த புஷ்ஷஸும் வந்து வச்சு கொடுத்தாங்க. நான் இந்த பாக்ஸ், அதாவது இந்த கல்லாப்பெட்டியை எப்படி யூஸ் பண்ணுறேன், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ஏடிஎம் கார்டு, அப்புறம் காசு எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு. அப்புறமேல் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த காலத்து காயின்ஸ், அதுக்குள்ளே வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இதையும் இந்த கல்லாப்பெட்டிக்குள்ளே தான் நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வீட்டில் எக்ஸ்ட்ரா பர்ஸஸ் இருக்கும்ல, அந்த பர்ஸும் இந்த கல்லாப்பெட்டியில் தான் இருக்குது. அப்புறம் மேலே உள்ள லேயரில் வந்து என்ன வச்சுருக்கிறேன்னா, செக் புக்கு, பாஸ்புக்கு, பேங்க் சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் புக்ஸு, அப்புறம் கேஸ் புக்கு, அப்புறம் ஜெராக்ஸஸ்ஸு, அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நான் மேலே உள்ள லேயரில் தான் வச்சுருக்கிறேன். மேலே உள்ள அந்த லேயர்லேயுமே வைக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் கீழே விழாதபடி அதை நல்லா அழகாக கவர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் செக் புக்கெல்லாம் வந்து பேங்க்குக்கு கொண்டு போவாங்கள்ல, அது வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபைல். இதில் வந்து செக் புக்கு, பாஸ்புக்கெல்லாம் வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு ஃபைலு. அதையும் வந்து நான் இந்த கல்லாப்பெட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டியில் சைடில் ஒரு குட்டியோண்டு ஒரு பாக்ஸ் டபுள் சைடில் இருக்குது. அந்த டபுள் சைட் பாக்ஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த பாக்ஸோட ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த சேஃப்டி லாக்கரில் நான் வீட்டில் இருந்து சுட்ட காசை ஃபுல்லாக இதில் தான் வந்து சேஃபாக பதுக்கி வச்சுருப்பேன். இந்த இடத்துல இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. அதனால இந்த கல்லாப்பெட்டி வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சீக்ரெட் பாக்ஸுக்கு மேலே நான் கொஞ்சம் எழுதுறதுக்குள்ள பென்னு, பென்சில்ஸ் எல்லாமே போட்டு வச்சதுனால அது ஒரு ஸ்டாண்டாகவே ஆயிடுச்சு. கீழே வந்து பாக்ஸ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி தான் நான் கல்லாப்பெட்டியை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற பழமையான பொருட்களை பற்றி இன்னமும் பார்க்கலாம்.